Hello friends, welcome to Tamil Dubbing Voiceover. நம்ம இன்னைக்கு சூப்பரான பேபி அண்ட் மீ என்ற கொரியன் மூவி பார்க்க போகிறோம். இதோடைய ஒன்லைன் சொல்லணும்னா, நம்ம படத்துடைய ஹீரோ திடீர்னுட்டு அவர்கிட்ட வந்து ஒரு குட்டி குழந்தை வந்து சேருது. அந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம ஹீரோ படுற பாடு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மாலில் உட்காந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணு செட் ஆகும் அந்த பொண்ணு செட் ஆகும்ன்ட்டு இதை பற்றியும் அந்த பொண்ணுங்களுக்கு மார்க் போடுறாங்க. நான் ஹீரோ வந்து சொல்கிறாரு, டே சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சப்பியா ஒரு அழகா ஒரு பொண்ணு நடந்து போறா. ஓகே இந்த பொண்ணு தான் ஷூட் ஆகும்ன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்ம ஹீரோவ பார்த்த அழகுல அந்த சப்பி வாவ்! சூப்பரா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அந்த சப்பியும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறா. உடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு, எனக்கு உங்களுடைய பிரஸ்ட் மில்க் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இல்ல எனக்கு இல்ல. இதோ இங்க பின்னாடி இருக்கிறவனுக்கு தான் சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பின்னாடியே ஒரு குட்டி குழந்தைய வச்சிருக்கா. அவன காட்டுனோனே, அந்த பொண்ணு மூஞ்சி மேலேயே ஒரு குத்து விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ, "ஐயோ! எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது முருகா!" அப்படின்ற மாதிரி வானத்த பார்த்து கத்துறாரு. அந்த இடத்துல டைட்டில் போடுறாங்க. பேபி அண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டுட்டு, அப்படியே ஒரு 8 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ரோட் சைடுல ஒரு 10, 15 பசங்க சேர்ந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு டூ வீலர்ல ஒரு பையன் அப்படியே ஹெல்மெட் போட்டுட்டு வந்து இறங்குறான். ஹெல்மெட்ட கழட்டும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோன்ட்டு. அங்க வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு, அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எத்தன முறை சொல்றது நான் இல்லாம சண்டைக்கு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன சொல்லணுமான்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்கள அடிச்சு துரத்தி விட்டுர்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ கராத்தே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு, அவங்க குரு முன்னாடி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குரு கேட்குறாங்க, "எதுக்கு நீ சண்டைக்கு போன? நீ என்ன ரவுடியா? நீ என்ன ரவுடி கேங்ல சேரணுமா?" அந்த மாரி கேட்குறாங்க. "இல்ல நான் அப்பாவாகணும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிறவரு நம்ம ஹீரோவ புரட்டி எடுக்குறாரு. புரட்டி எடுத்துட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றாரு, "அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா வலிக்குது. என்ன விட்டுடுங்கப்பா, விட்டுடுங்கப்பான்னு" கத்துறாரு. ஆனா இல்ல, அப்படியும் விடாம சொல்லிட்டு, ஹீரோவுடைய அப்பா ஒரு நல்ல அடி அடின்னு அடிக்கும்போது, அங்க வந்து ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோவுடைய அப்பா காத புடிச்சுட்டு, "என்ன இப்படி அடிச்சு சாவடிச்சிடலான்னு பார்க்குறீங்களா என் பையன?" அப்படியே ஹீரோ பக்கம் திரும்பி ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, "உன்ன மாரி ஒரு கெட்ட பையன நான் பார்த்ததே இல்ல. நீ குடுக்குற ட்ரபிளுக்கு நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. போ! போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையன பெத்துக்கோ. அப்பதான் தெரியும் நாங்க என்ன கஷ்டப்படுறோம்ன்னு" சொல்லிட்டு, ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோவ திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ரேபிட் மாரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு, அதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின்னு. அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ப ஹீரோ டக்குன்னு ஃபாஸ்ட்டா வந்து பைக் முன்னாடி நிறுத்திட்டு, "ஏம்மா உனக்கு நிக்கிறதுக்கு வேற வேலை இல்லையா? விட்டிருந்தா செத்துருப்பன்னு" சொல்லிட்டு நம்ப ஹீரோயின திட்டிட்டு இருக்கான். ஆனா நம்ப ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, "வாவ்! எவ்ளோ அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ப ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம லாக் பண்ணியிருக்கிற கேட்லேருந்து ஜம்ப் பண்ணி ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகுனாங்க. ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆனோனே, ஹீரோவும், ஹீரோடைய ஃப்ரெண்டும் அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட பயங்கரமா அடி வாங்குறாங்க. "ஏன்டா உங்களால திருத்தவே முடியாதா? உங்கள என்னதான்டா பண்றதுன்னு" சொல்லிட்டு, பயங்கரமா அடி அடின்னு அடிச்சுட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோயினோட வீட காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்ல பார்த்தீங்கன்னா, வெறும் குழந்தைங்களா இருக்குது. நம்பர் 1 அதாவது பேர் வச்சு கூப்பிட்டா கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்பர் நம்பர் வச்சு நம்பர் 1 இங்க இருக்காங்க, நம்பர் 2 இங்க இருக்கிறாங்கன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, நம்பர் 1 வந்து அப்பதான் வராங்க. நம்பர் 1 யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். "அம்மா நான் வந்துட்டேன். நான் ஸ்கூல் போப்போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா, அம்மாவும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. "என்னடா இது அதிசயமா இருக்குது. நம்ம பொண்ணு ஸ்கூல் போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்ட்டு. ஆனா அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி தான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர பிரில்லியன்ட். அவங்க வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவுக்கு நாலேட்ஜ் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா 10த்ல இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்கன்ட்டு ஸ்டூடண்ட்ஸ் தான் பயந்து போவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு எல்லா டீச்சர்ஸும் பயந்து ஓடுவாங்க. யார்ரா இந்த பொண்ணு இவ்ளோ கொஸ்டின் கேட்குறாளேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து பயந்து போவாங்க. அதனாலேயே வந்து ஸ்கூல்லேருந்து அவங்க நின்னுட்டு, அவங்க வீட்ல வந்து இருக்கிற வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோயின் வந்து ஸ்கூல்ல சேர்றாங்க. ஸ்கூல்ல சேர்ந்துட்டு அவங்க டீச்சர் வந்து இன்ட்ரோ குடுக்குறாங்க. இந்த மாரி இந்த பொண்ணு தான் நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறது. அதனால எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவ பேர் சொல்லிட்டு, அவ எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ ஆயிக்கிறா. மேம் சொல்றாங்க, "ஒரு நல்ல இடமா பார்த்து நீயே போய் உட்காந்துக்கோமான்னு" சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் டைரக்ட்டா போயிட்டு ஹீரோ பக்கத்துல உட்கார்றாங்க. "ஏம்மா நான் உன்ன நல்ல சீட்டா தானம்மா போய் உட்கார சொன்னேன். ஏம்மா இருக்கிறதுலயே மோசமான சீட்டா பார்த்து உட்காருன்னு" சொல்லிட்டு மேம் சொல்லிட்டு கிளாஸ் விட்டு வெளிய போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்தோனே பயங்கரமா கோவம் வருது.
இங்க பாரும்மா இங்கேருந்து கிளம்பிடு. எனக்கு உனக்கும் செட் ஆகாது. நெக்ஸ்ட் பீரியட்ல எதுனா ஃப்ரீ பிளேஸ் பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோயின் எதுவும் கண்டுக்காம அவங்க பேக்ல இருக்கிற திங்ஸ்லாம் கொட்டிட்டு ஜம்முன்னு உட்காந்துடுறாங்க. அத முடிச்சுட்டு சரி இங்க தான் கிளாஸ்ல தான் நிம்மதி இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவும், ஹீரோடைய ஃப்ரெண்டும் மாடியில போயிட்டு தம்மு பத்த வச்சுட்டு பேசிட்டு இருக்கலான்னு போகும்போது, அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின பார்த்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு "உன்ன யாரும்மா இங்க வர சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் அவங்க வாயில இருக்கிற சிகரெட் எடுத்து பிடுங்கிட்டு புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு. அது நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிக்கும்னு சொல்லிட்டு லெக்சர் எடுத்தோனே, ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கா "யார்றா இவ? இங்க வந்து நம்மள டென்ஷன் பண்றான்னு" சொல்லிட்டு திட்டும்போது, உடனே ஹீரோயின் அந்த ஹீரோடைய ஃப்ரெண்ட் மூஞ்சி மேலயே ஒரு குத்து விட்டுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோ வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு கூட்டிட்டே உள்ள போம்போது பார்த்தா யாருமே காணோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வரும்போது, அங்க டேபிள் மேல வந்து ஏதோ ஒரு லெட்டரும், சிடியும் இருக்குது. அதுல வந்து சிடி எடுத்துட்டு போயிட்டு டிவில போட்டுட்டு பார்க்குறாரு. அதில அவங்க அப்பா, அம்மா தான் பேசுறாங்க. "டேய் பையா! உன்ன வச்சுட்டு எங்களால சமாளிக்க முடியல. அதனால நாங்க வீட்ட விட்டு ஓடி போறோம். நீ உனக்கு செலவுக்கு வந்து $100 வச்சிருக்கோம். அவ்வளோதான் உனக்கு கிரெடிட் லிமிட். நீ வச்சுட்டு எப்படியாவது சமாளிச்சுக்கோ. இனிமேல்ட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாவும், அம்மாவும் ஹீரோவுக்கு பயந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே இதுவும் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்ல பார்ட்டி இருக்குது வாங்கடான்னு சொல்லிட்டு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சரக்கு பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே என்ன சரக்கு வாங்கலான்னு பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்ப திடீர்னுட்டு பின்னாடி யாரோ வந்துட்டு போன மாதிரி ஏதோ தெரிஞ்சோனே, ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ட்ராலில ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைய பார்த்துட்டு ஹீரோக்கா ஒரே ஷாக். அங்க இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் செக்யூரிட்டிய கூப்பிட்டு, இந்த மாதிரி என் ட்ராலில யாரோ குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. யாருதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போம்போது, அங்க இருக்கிற செக்யூரிட்டி இல்ல இந்த குழந்தை வந்து யாருதுன்னு பார்த்துட்டு குடுக்குற வரையும் நீங்க இங்க தான் இருக்கணும். இங்கேருந்து எங்கேயும் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் சரின்ட்டு அந்த குழந்தைய சுத்தி எதுனா இருக்குதான்னு பார்க்கும்போது, அங்க ஒரு பேப்பர் இருக்குது. அந்த குழந்தை கிட்ட இருக்கிற பேப்பர் எடுத்து படிக்கும்போது, இந்த மாரி ஹீரோ பேர் போட்டு, "இது வந்து உன்னுடைய குழந்தை. நீ எப்படி வளர்க்கிறியோ வளர்த்துக்கோன்னு" சொல்லிட்டு ஒரு பேப்பர பார்க்குறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி, "ஏப்பா இது உன் குழந்தை தான்ப்பா எடுத்துட்டு போப்பான்னு" சொன்னோனே, ஹீரோக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் குழந்தையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோனே ஹீரோவும் அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஹீரோடைய பழைய ஃபோட்டோவும் பார்க்குறாங்க. "டேய் பச்சை பசேல் பார்க்கறதுக்கு உன் குழந்த மாரியே இருக்குதுடா. இந்த வயசுலயே உனக்கு குழந்த இருக்கான்னு" சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு நடுவுல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மூஞ்ச பார்த்துட்டு, கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டா தான் இருக்குது. ஓகே இது கடவுள் வச்ச சோதனையான்னு நெனச்சுக்கிட்டு, நானும் ஹாப்பி ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு ஹீரோயின் போறாங்க. இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு பெட்ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து குழந்தைக்கு பால்லாம் குடுத்துட்டு தூக்கிட்டு வராங்க. குழந்தையோடைய மைண்ட் வாய்ஸ், "அப்பா பெட்ரூமா இது? சூப்பரா இருக்குதுப்பா" அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்குது. உடனே ஹீரோ வந்து, "நீ வீட்ட விட்டு வெளிய போறியா? இல்லையான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின திட்டுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து குழந்தைய குடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, "அம்மா உனக்கு வரப்போற மருமகனுக்கு ஆல்ரெடி குழந்தை இருந்தா என்னம்மா பண்றதுன்னு?" சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மாவா தல மேல ஒரு கொட்டு விட்டு, "என்னடி பேசுற நீன்னு?" சொல்லிட்டு தல மேலயே கொண்டு கொட்டு விடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஹோட்டல் மாரி இருக்கிற இடத்துக்கு ஹீரோ போயிட்டு, அங்க இருக்கிற நெறைய லேடீஸ் கிட்ட, இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு நீங்க யாராவது அம்மாவா இருக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்க இருக்கிறவங்கள ஹீரோ மூஞ்சி மேலயே 2 குத்து விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி கேட்பேன்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுர்றாங்க. அப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, போய் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு, யார் தான்டா உங்க அம்மான்னு சொல்லிட்டு, அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்திட்டு இருக்காரு. ஆனா நம்ம குழந்தைக்கு என்ன தெரியும்? "அப்பா எனக்கு பசிக்குதப்பா, சீக்கிரம் பால் குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கு மைண்ட் வாய்ஸ்ல. ஆனா ஹீரோவா புட்டி பால் கலக்கி கலக்கி குடுக்குறாங்க. அந்த புட்டி பால் வந்து குழந்தை வந்து "நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன்ற" மாரி அழுதுட்டு இருக்காங்க. டைமும் பார்க்காம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தை அழுகுதுன்னா, அது வந்து பாட்டி போயிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு, டைப்பர்லாம் மாத்தி குழந்தைய சிரிக்க வச்சு தூங்க வச்சுட்டு போறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய அப்பாவும், அம்மாவும் அங்க குளிக்கிறதுக்குன்னே ஒரு பப்ளிக்கா ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டு, நம்ம பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம ஹீரோவுடைய பாடு இங்க பெரிய போராட்டமா இருக்குது. நைட்டு தூங்க விடாம கேப்பே இல்லாம குழந்தை அழுதுட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு, குப்பை தொட்டிக்கிட்ட போய் போடலான்னு போம்போது கரெக்ட்டா அந்த ஊர்லலாம் வந்து குப்பை தொட்டியில எதுனா அன்வான்டடா போட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலேருந்து 24/7 வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கேமராலேருந்து வாய்ஸ் வருது, "தம்பி நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு.
இல்ல சார், இங்க எதுனா வேஸ்ட்டான பொருள் யூஸ் ஆகுற அளவுக்கு இருக்குதான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். மத்தபடி குழந்தையெல்லாம் போடுற அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரன் இல்லன்னு சொல்லிட்டு, அங்கருந்து அப்படியே மெதுவா பின்னாடியே மூவ் ஆயிட்டு வரும்போது, பின்னாடி அதே மாதிரி ஹீரோ மாதிரி யாரோ ஒருத்தங்க கை குழந்தைய வச்சுட்டு வந்து பின்னாடி இடிக்கிறாங்க. இடிச்சோனே, அங்க அவங்க வந்தவரு, "என்னப்பா நீயும் கை குழந்தைய வச்சுட்டு இருக்கியா? இது என்னப்பா இந்த ஸ்கூல் படிக்கிற டைம்லயே உனக்கு குழந்தையா? பாரு, நான் இந்த வயசாயிட்டு எனக்கு இப்பதான் குழந்தையே வந்திருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் "உனக்கு குழந்தை வளர்க்கறதுக்கு எதுனா கஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லு. இந்த மாரி இங்க வந்து பேபி கேர் சென்டர் இருக்குது. அங்க உனக்கு எப்படி குழந்தைய வளர்க்கறதுன்ட்டு கிளாஸ் எடுப்பாங்க. அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தைய வச்சுட்டு எப்படி மெயின்டெயின் பண்றது? குழந்தை வேற அழுதுட்டே இருக்குது. அவர் கையில இருக்கிற காசும் கரைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா சேர்ந்து $100 தானே குடுத்துட்டு போனாங்க செலவுக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாரி "ஏன் நீ ஸ்கூலுக்கு வரலன்னு?" சொல்லிட்டு. "இல்ல என்னால வர முடியலன்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க மேம் வந்து "நீ கம்பல்சரி ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும்னு" சொன்னோனே, குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு, சரி குழந்தைய வந்து ஹீரோக்குன்ட்டு ஒரு கப்போர்டு குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கப்போர்டுக்குள்ளாடி வைக்கலான்ட்டு வச்சு பூட்டும்போது, கரெக்ட்டா பின்னாடி வந்து ஒரு செக்யூரிட்டி பார்த்துட்டே இருக்காங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரி இனிமேல்ட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க மேம் கிட்ட இந்த மாரி "எனக்கு இது என்னுடைய குழந்தை தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. ஆனா மேம்க்கா பயங்கர கோவம் வருது. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வயசுல ஸ்கூலுக்கு குழந்தை எடுத்துட்டு வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால குழந்தைய எடுத்துட்டு கிளாஸ் ரூமுக்கும் போயிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டு குழந்தைய பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்ன்ட்டு குழந்தை கக்கா போயிட்டது. கக்கா போனோனே எல்லாருக்கும் "என்ன இது ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்குதே! ச்சீ போ" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள எல்லாரும் ஒரு மாரி பேசினோனே, நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. "ஏன் நீங்கலாம் போறதே இல்லையா? கா ஸ்மெல் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு?" சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க ஹீரோயின் வந்து டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த கிளாஸ்லயே வந்து படிப்ஸ் ஒரு பையன் வந்து, "என்னது இது கிளாஸா? இல்ல என்ன நெனச்சுட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு ஓவரா சவுண்ட் விடுறான். உடனே ஹீரோக்கு கோவம் வந்து டயப்பர் எடுத்துட்டு போயிட்டு, அந்த படிப்ஸோடைய புக்ஸ்ல ஃபுல்லா தேய்ச்சு விட்டுட்டு, அ கொஞ்சம் வார்த்தைய அளந்து பேசுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு, அப்புறம் ஹீரோவுடைய புக்க தூக்கி போட்டு, "இந்த பாரு இது பிராண்ட் நியூ புக்கு நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க அப்புறம் ஸ்கூல்ல இருக்க கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு குழந்தை எடுத்துட்டு வந்தா எப்படி இதெல்லாம் வந்து ஸ்கூலுடைய இதுக்கு மத்த பசங்களுக்கு வந்து ஒரு பேடான இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணிடும். நம்ம கண்டிப்பா அவன வந்து எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து எப்பயுமே ஹீரோவ அடிப்பாங்க இல்லையா அந்த டீச்சரு. இல்ல நம்ம வந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவனுடைய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து ஹீரோக்கு ஆப்போசிட்டா பேசினோனே ஹீரோயின் வந்து அத கேட்டுட்டு அ அவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து, "என்ன குழந்தை இருந்தா என்ன ஸ்கூலுக்கு வரக்கூடாதா? நீங்க என்ன பெரியவங்களா அவங்களான்ட்டு" எல்லாரையும் திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. சரி ஓகே. ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு எப்பவுமே வரமாட்டாங்க. அவங்க கிட்ட போய் எதனா ஹெல்ப் கேட்கலாம் பார்ட் டைம் ஜாப்க்கு. ஏன்னா அவர்கிட்ட காசு இல்ல இல்லையா? அதனால போலான்ட்டு போம்போது, இவருடைய ஃப்ரெண்ட் வந்து அவங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு, காசு பே பண்றதுக்கு காசு இல்லாம, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பே பண்ணா தான் நெக்ஸ்ட் வந்து உங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க முடியுன்ட்டு. ஹீரோக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம, போயிட்டு ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்தோனே, "இல்லடா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மா வேற இப்படி இருக்காங்கன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து, "சரி ஓகே. நீ நல்ல நல்ல பொசிஷனுக்கு வந்தோனே, எனக்கு வந்து நியூ பைக் வாங்கி குடுத்துருன்னு" சொல்லிட்டு, கொஞ்சம் அமௌண்ட் வந்து அ ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கையில காசு குடுத்துட்டு ஹீரோ போறாங்க. என்ன எப்படி அந்த பணம் வந்துச்சுன்னா, ஹீரோ வந்து அவருடைய பைக்க வந்து வித்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோ வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல உட்காந்துட்டு போறாரு. அப்போ வந்து அசதியில நல்லா தூங்கிடுறாரு. குழந்தையும் பக்கத்துல வச்சுட்டு. அப்புறம் உங்களுடைய ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொன்னோனே, அர்ஜென்ட்டா ஹீரோ வந்து ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. நடந்து போம்போது தான், ஐய்யய்யோ! நம்ம கூடயே ஏதோ ஒண்ணு இருக்குமே! அது காணோமேன்னு பார்க்கும்போது, குழந்தைய ட்ரெயின்லயே விட்டுட்டு வந்தது ஞாபகம் வருது. அதுக்குள்ள ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுது. அப்புறம் ட்ரெயின் பின்னாடியே ஓடுறாரு, என் குழந்தைன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே. இதுவும் நல்லா தானே இருக்குது. குழந்தை வந்து அப்படியே போயிடுச்சுன்னா, நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாமேன்னு சொல்லிட்டு, குழந்தைய விட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துர்றாரு. வீட்டுக்கு வந்தோனே ஹீரோக்கா மனசே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா, எல்லா இடத்துலயும் வந்து குழந்தையுடைய பொருளா இருக்கும் இல்லையா? பால் புட்டி, விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் அங்கங்க இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு மனசு கேட்காம சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த மாரி என் குழந்தைய வந்து நான் ட்ரெயின்லயே மிஸ் பண்ணிட்டேன். தூங்கிட்டு வந்துட்டேன். அதனால வந்து ப்ளீஸ் என் குழந்தைய கண்டுபிடிச்சு குடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லும்போது, அங்க இருக்கிற போலீஸா ஓகே நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து உண்மைய ஒத்துக்கினதுனால,
உனக்கு வந்து குழந்தைய குடுத்துடுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே, ஹீரோ கிளாஸோடைய மேம் இருக்காங்க இல்லையா? அவங்க டீச்சரும் வந்துடுறாங்க. டீச்சர் வந்துட்டு அ போலீஸ் கிட்ட பேசும்போது, போலீஸ் வந்து தப்பா நெனச்சுக்கிறாங்க. டீச்சர் வந்து ஹீரோவுடைய அ லவ்வர நெனச்சுட்டு, "ஏம்மா குழந்தைய கூட உங்களால பத்திரமா வச்சுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு போலீஸ் கேட்டோனே, மேம்க்கா பயங்கரமா கோவம் வந்துருச்சு. "ஏய்! இது என் குழந்த நான் உன்கிட்ட சொன்னேனா?" அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா போலீஸ புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டு, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் வந்து ஹீரோவுடைய நிலைமைய பார்த்துட்டு, ஹீரோடைய மேம் வந்து ஹீரோ கையில கொஞ்சம் காசு குடுத்துட்டு, "உங்க குழந்தைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி குடு" அப்படின்னு சொல்லிட்டு கெ கெளம்புறாங்க. அப்படியே வீட்டுக்கு போற வழியிலேயே குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஹீரோ அப்படியே நடந்துட்டு குழந்தை கூட பேசிட்டே போறாரு. "உன்ன வச்சுட்டு என்னதான் பண்றதோ தெரியலையேன்னு" சொல்லிட்டு. அப்பப்போ குழந்தையும் வந்து ஹீரோ கூட மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு சிரிச்சுட்டு வரும். அப்புறம் குழந்தைக்கு வந்து பவுடர் பால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைக்குன்னே வந்து ஆ ஃப் மதர் ஃப எக்ஸஸா இருக்கிற பால் வந்து ஒரு இதில ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டேன்னா, கண்டிப்பா உனக்கு பால் குடுப்பாங்கன்னு சொன்னோனே, ஹீரோ வந்து அந்த பிரஸ்ட் ஃபீடிங் மில்க் ஸ்டோர் பண்ற இடத்துல போயிட்டு, இந்த மாரி என் குழந்தைக்கு பால் வேணும். எங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கான்டாக்ட் வாங்கிட்டு போயிட்டு குழந்தைக்கு ஒவ்வொரு வீடா தட்டி, இந்த மாரி என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுன்ட்டு போயிட்டு குடுக்குறாங்க. அந்த குழந்தையுடைய மைண்ட் வாய்ஸ், "யோவ்! உன்கிட்ட அம்மா பால் கேட்டது ஒரு தப்பாய்யா? என் வயிறே ஃபுல் ஆயிடுச்சு. போதும் ஏன்யா என்ன இப்படி கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துறன்ற" மாரி மைண்ட் வாய்ஸ் குடுத்துட்டு அழுதுட்டே இருக்குது. எனக்கு பால் போதும் போதுன்ட்டு. அப்புறம் இருக்கிற எல்லா டப்பாவும் வாங்கிட்டு வந்து பால் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணுது. உடனே குழந்தைக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அதுவும் வயிறு ஃபுல்லா பால் குடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒரு விசிட்டிங் கார்ட் எடுத்து பார்க்குறாரு. ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து பேபி கேர் சென்டர் இருக்குது. அங்க போயிட்டு குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி தருவாங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த விசிட்டிங் கார்ட எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அ அ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இன்ட்ரோ ஆன அந்த ஆளும் அங்க இருக்காரு. "வாங்க, வாங்க உங்கள இங்க பார்ப்போம்னு நெனச்சு பார்க்கல. போய் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லா பாய்ஸ் எல்லாம் வந்து குழந்தைய வச்சுட்டு எப்படி குழந்தைய வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நெறைய ஹீரோவும், ஹீரோயினும் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு, குழந்தைய எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆன்டி வந்து, "இந்த சின்ன வயசுலயே வந்து குழந்தை பெத்திருக்கியே, உனக்கு எத்தன குழந்தம்மா?" எனக்கு 10 குழந்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள பார்த்து நக்கல் பண்ணோனே, அங்க இருக்கிற அம்மா, "பார்ரி இவ்ளோ அழகா இருக்கிறா, இவளுக்கு 10 குழந்தை இருக்குதாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பார்த்து ஹீரோ கையில இருக்கிற எல்லா காசும் வந்து காலியாயிடுச்சு. கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயே ஆகணுன்ற நிர்பந்தமும் வந்துச்சு. அதனால அங்கேயே வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. ஹோட்டல்ல வந்து பார்த்துட்டு சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ எல்லா இடத்துக்கும் குழந்தைய தூக்கிட்டு அலைய முடியாது இல்லையா? அங்க கொஞ்சம் லேடீஸ் வந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாரி என் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வேலைய பார்க்க போறாரு. ஆனா அங்க ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ளாடி ரொம்ப டைம் ஆயிடுது. அங்க இருக்கிற லேடீஸா குழந்தைய அப்படியே விட்டுட்டு அவ அழுவ அங்கருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஹீரோ பார்க்கும்போது, குழந்தை பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. அந்த போன லேடீஸ் வந்து சும்மாவும் போகாம, குழந்தை ஃபேஸ் ஃபுல்லா மேக்கப் பண்றேன்ற பேர்ல ஃபுல்லா லிப்ஸ்டிக் அது இது போட்டுட்டு, மூஞ்சியே ஒரு மாதிரி அலங்கோலமா பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு, "சரி அழுவாதடா, இனிமேல்ட்டு அப்பா உன்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு" சொல்லிட்டு, கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோ வந்து வரல. ஹீரோயின் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவ பத்தி தப்பு தப்பா காசிப் பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்து அங்க இருக்கிற அந்த டாப்பர புடிச்சு நல்லா வெளுத்து அடி வெளுத்து வாங்கிட்டு, ம் ஹீரோயின் வந்து பயங்கர கெத்தா பேசி விட்டுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நடக்குது. ஆனா வந்து ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போல. நான் இனிமேல்ட்டு வந்து ஸ்கூல் படிக்கல. நான் வந்து உனக்கு அப்பாவா மட்டும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸ்கூல டிஸ்கன்டின்யூ பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பப்ல உட்காந்துட்டு பயங்கரமா சரக்கடிச்சுட்டு, "நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் வந்து உன்னுடைய அப்பா. ஆனா வந்து என்னால உன்ன ஒழுங்கா வளர்க்க முடியலன்னு" சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல்ட்டு நான் ஸ்டூடெண்ட் இல்ல. நான் வந்து அ உன்னுடைய அப்பா மட்டும் தான் சொல்லிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து "ஏப்பா இப்படிலாம் பண்றேன்னு" சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் குடுத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல வந்து இந்த மாரி ஹீரோவ வந்து நாங்க வந்து டிஸ்கன்டின்யூ பண்ண போறோம். அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து வரத்துக்கு லாயக்கு இல்லன்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து அ அவளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து டீச்சர வந்து பயங்கரமா மிரட்டி விட்டுட்டு கிளம்புறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு நைட்ல சோகமா நடந்து போயிட்டுருக்காரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு இல்லையா? அவரு வந்து ஹீரோவ பார்த்து, என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வரதுக்கு நீ தான் மெயின் காரணம். உன்ன நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுடைய அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு வந்து பொறக்கும்போதே பயங்கர ஜீனியஸு.
அவள வந்து அ அவரு கேட்குற கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு தெரியாமயே நெறைய டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவள பார்த்து நெறைய டீச்சர்ஸ்லாம் இப்போ ஓடி போயிடுறாங்க. அதனால வந்து அவ டைரக்ட்டா ஸ்கூல டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டா. ஆனா உன்ன பார்த்த அப்புறம் தான் அவ ஸ்கூலுக்கு போணுன்ற ஒரு ஆசைய வந்து திருப்பி வந்து ஸ்டடீஸ கன்டின்யூ பண்ணியிருக்கா. அதனால உனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீ ஹீரோயின் அப்பா வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு அவருக்கு கொஞ்சம் சாப்பிடுற பொருள்லாம் குடுத்துட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு சீன்ல வந்து ஹீரோவுடைய அப்பாவும், அம்மாவும் அந்த அது எல்லாரும் தங்கி ஹாஸ்டல் மாரி இருக்கிற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பையன் என்னதான் பண்ணியிருக்கானோ! பாவம் அவன் கையில காசு வேற கம்மியா தான் குடுத்துட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினுடைய அப்பாவும், அம்மாவும் அவங்களுடைய தங்கச்சி, தம்பிங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? 1, 2, 3 பேராச்சும் இருக்கிறவங்க. அவங்கலாம் இருக்கிறத பார்த்துட்டு, இந்த மாரி இடத்துக்கும் ஃப்ரீயா வந்து இருக்க முடியறதில்ல. எவ்ளோ குழந்தைய பெத்து வச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி திடீர்னு பார்க்கும்போது ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோவுடைய அப்பாவும் பார்த்துட்டு, "உன்ன எங்கேயோ பார்த்துட்டுருக்கிறனே" சொல்லிட்டு பார்த்தா, லாஸ்ட்டா அவங்க 2 பேரும் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என் பையன் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், என் பொண்ணு இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஹீரோயினுடைய அப்பா சொல்றாங்க, என் பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு குழந்த இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயசுலயே பாரேன் கல்யாணம், குழந்தலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கெட்ட பசங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பையன்னு தெரியாம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட வந்து ஹீரோவுடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு நான் உன்ன எப்பிட்றா பார்த்துக்க போறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரஷன்ல ரொம்ப கத்தி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோவும், ஹீரோயினும் குழந்தைய தூக்கிட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு வெளியில போறாங்க. அப்ப நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோடைய அப்பாகிட்ட போதும் நம்ம வந்து வீட்டுக்கு போலாம். நம்ம பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல. எனக்கு நம்ம பையனுடைய ஞாபகமாவே இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைய எடுத்துட்டு ஹீரோ வந்து ஒவ்வொரு கடைக்கா ஏறி இறங்குறாரு. பார்ட் டைம் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தைய வச்சுட்டு உங்களுக்கு வேலை குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஹீரோவுடைய ஆஃபர வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல உங்களுக்கு வேலை இல்ல, வேலை இல்லன்னு சொல்லிட்டு. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கையில கொஞ்சமா தான் காசு வச்சுட்டு இருக்காரு. சரின்ட்டு குழந்தைக்கு மில்க் பவுடர் வாங்குறதா, இல்ல வந்து அவருக்கு மில்க் ஷேக் வாங்குறதான்னு ஒரு டவுட்ல சரின்ட்டு மில்க் ஷேக்கே வாங்கிட்டு போய் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு குழந்தை வாயிலயும் கொஞ்சம் வைக்கிறாரு. குழந்தையும் நல்லா ரசிச்சு குடிச்சிட்டு இருக்குது. அவர் உட்காந்துக்கிற இடத்துலயே வந்து ஒருத்தங்க குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்துட்டு அந்த பார்க்லயே விழுந்து விழுறாங்க. அப்படியே அவர் ஜோப்ல பர்ஸ் இருக்கிறத பார்த்துட்ட ஹீரோ, ஓகே ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு சொல்லிட்டு, அவருடைய ஜோப்லேருந்து பர்ஸ் எடுத்துட்டு ஓடுறாரு. என்னதான் குடிச்சிருந்தாலும் அவர் பர்ஸ் எடுத்துட்டு ஓடுறத பார்த்துட்டு, அந்த ட்ரிங்கன் பெர்சன் அவர போய் கேட்ச் பண்றதுக்கு பின்னாடியே ஓடுறாரு. ஹீரோ ஓடிட்டு, டாக்ஸி டாக்ஸி நில்லுங்கன்னு சொல்லிட்டு, டாக்ஸில ஏறிட்டு பார்க்கும்போது தான் அவர் ஏறி இருக்கிறது போலீஸ்காரன்னு சொல்லிட்டு, அப்படியே தொக்கா எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுடுறாங்க. திருப்பியும் ஹீரோவுடைய மேம் தான் வந்து, இந்த மாரி அவன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டு, அவன் கையில காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் வந்து என்னம்மா உன் ஹஸ்பண்ட் இப்படிலாம் திருடுறான்னு சொல்லிட்டு சொன்னோனே, அந்த இருக்கிற மேம்க்கு கோவம் வந்துருது. நான் வந்து அவனுடைய டீச்சர், அவனுடைய ஒய்ஃப் இல்லன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வெளிய வந்து, திருப்பி ஹீரோ கையில கொஞ்சம் காசு குடுத்து, "உன் செலவுக்கு வச்சுக்கோ, குழந்தைய நல்லா பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு, இருக்கிற பாதி காசு எடுத்து ஹீரோ கையில வச்சுட்டு, மேம் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோக்கா ரொம்ப ஃபீல் ஆயிடுது. சரின்ட்டு அந்த ஃபீலிங்ஸோட குழந்தைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு, அப்படியே வீட்டுக்கு போறாரு. ம பின்னாடி இருக்கிற குழந்தைய அப்பப்ப ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல ஹீரோ கிட்ட அப்படியே பேசிட்டு, அப்படியே சிரிச்சுட்டு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கதவ ஓப்பன் பண்ணா, கரெக்ட்டா ஹீரோவுடைய அம்மாவும், அப்பாவும் ஹீரோவ பாத்துடுறாங்க. குழந்தையோட இருக்கிறத பாத்துட்டு, ஹீரோ வந்து அவங்கள பாத்துட்டு கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு, "இது வந்து என்னுடைய குழந்தை தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மாக்கா பயங்கரமா கோவம் வந்துருது. இந்த வயசுலயே குழந்தை வேற இருக்குதான்னு சொல்லிட்டு, அவன புடிச்சு நல்லா திட்டி விடுறாங்க. திட்டிட்டு அடுத்த நாள்லேருந்து ஹீரோவுடைய அம்மா வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எப்பயும் போல ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போம்போது அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோ ஹீரோவுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. ஹீரோ வந்து அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்ல. அதனால வந்து வேணுனா குழந்தைய எடுத்துன்னு போய் டே கேர் சென்டர்ல விட்டுர்லான்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட அம்மா வந்து குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ஃபோன் வருது. இந்த மாரி குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோன்ட்டு. இன்னும் 1000 தான் இருந்தாலும் ஹீரோவுடைய குழந்தை இல்லையா? ஹீரோ வந்து அவங்க அம்மாவ உங்களுக்கு தான் காலையிலேயே சொன்னேன்ல உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு, பாருங்க இப்போ உங்களால குழந்தைக்கும் ஃபீவர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு
ஹீரோவுடைய அம்மாவ வந்து ஹீரோ பயங்கரமா திட்டுறாங்க. உடனே பக்கத்திலேயே இருந்த அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்து, ஹீரோவ வந்து பொளிச்சுன்னு ஒரு அரைஞ்சு, "அவ வந்து உன் அம்மாடா! உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அம்மாகிட்ட இப்படிலாம் பேசுவ நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து திட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோவும், ஹீரோவுடைய அப்பாவும் ஒரு மாடியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. "உன்னையும், என்னையும் உங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க. உங்க அம்மாக்கு குடுக்குற மரியாதை வந்து நீ கரெக்ட்டா குடுத்துக்கணும். நீ சின்ன வயசுலேருந்து பயங்கரமா குறும்பு பண்ணுவ. எனக்கும் வேலை இல்ல. உங்க அம்மா தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு" சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அவருடைய சின்ன வயசு ஆல்பம்லாம் எடுத்து பார்க்குறாங்க. குழந்தையிலேருந்து அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஆல்பம்லாம் பார்த்துட்டு, அவங்க சின்ன வயசு ஃபோட்டோ, வீடியோலாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மாகிட்ட வராங்க. அவங்க அம்மாகிட்ட வந்து, "அம்மா இந்த மாரி சாரி தெரியாம பேசிட்டேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து ஹீரோடைய அம்மா, "பரவாயில்லப்பான்னு" சொல்லிட்டு, "நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாங்க. அந்த மாரி ஹீரோ கிட்ட இருக்கிற குழந்தை வந்து ஆக்சுவலா வந்து இவருடைய குழந்தை தானாம். இவருக்கும் இவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பொறந்த குழந்தையாம். ஆனா இவருக்கு வந்து பயங்கரமான பண பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு நாள் வந்து ஹீரோக்கு தெரியாம அவருடைய ட்ராலில வந்து இவரு தான் வந்து குழந்தைய வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அ என்னாச்சுன்னா, இவரு வந்து வீட்லருந்து காலையில வெளியில வரும்போது, ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடியே வந்து குழந்தை வச்சுட்டு, இனிமேல்ட்டு இந்த குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டுடைய லவ்வர் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு பண பிரச்சனை இருக்கிறதுனால, இவரால தனியா வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தலையில கட்டிட்டு இருக்காரு. இத கேட்டவுடனே ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்து, பயங்கரமா 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசுறாங்க. ஓகே. இதுக்கு வந்து நம்ம பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டயே குடுத்துட்டு, நெக்ஸ்ட் டேலேருந்து அவருடைய நார்மல் ரொட்டீன் லைஃப் இருக்கும் இல்லையா? அத வந்து என்ஜாய் பண்ண போயிடுறாரு. இப்படி போய் பயங்கரமா ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பழையபடி ஜாலியா ஊர் சுத்துறது, தூங்குறது, சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு ஆனா வந்து அவருக்கு ஏதோ வந்து லைஃப்ல மிஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தன நாள் கூடயே இருந்த குழந்தை இல்லையா அது? அதனால எங்க பார்த்தாலும் குழந்தையோட ஞாபகமாவே இருக்குது. அந்த தொட்டிலு, அப்புறம் அங்க இருக்கிற டாய்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு. சரி ஆனா நம்ப வந்து அது நம்ப குழந்தை இல்ல. அதனால நம்ப வந்து அத கண்டுக்க கூடாது, கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து அ யோசிச்சுட்டு, அவர் பாட்டுன்னு ஸ்கூலுக்கு போறது வர மாரி இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு பையனால வந்து குழந்தைய வந்து பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய வந்து அடாப்ட் பண்றதுக்கு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, ஒரு ஃபாரினருக்கு வந்து குழந்தைய அடாப்ட் பண்றதுக்கு சைன்லாம் ஃபில் பண்ணிட்டு குடுத்துடுறாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு தெரியாது ஆக்சுவலா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிட்ட உட்காந்துட்டு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைய அடாப்ட் பண்றதுக்கு குடுத்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு செகண்ட் வந்து அவருக்கு எல்லாம் பிளாங்க் ஆயிடுது. ஏன்னா இத்தன நாள் கூடயே இருந்த வளர்த்த குழந்தை வந்து டக்குன்னு எங்கேயோ போயிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பண்ணிட்டு போற டேட்டும் வருது. ஆனா, ஹீரோ வந்து டபுள் மைண்டா இருக்காரு. என்ன பண்றான், என்ன பண்றான்னு சொல்லிட்டு. ஆசிலேஷன்ல இருக்காரு. நான் போலாமா? வேணாவா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, ஃபைனலா வந்து அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துல வந்து ஹீரோ வந்து பைக் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு பறக்குறாரு பயங்கரமா. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து போமாட்டேன்ட்டு பயங்கரமா அழுகுது. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பாவமா இருக்குது குழந்தைய பார்க்கறதுக்கு. ஹீரோ வருவானா, வருவானான்ட்டு ஹீரோயினும் ஏர்போர்ட்லேருந்து பார்த்துட்டே இருக்கா. கரெக்ட்டா எல்லாம் முடிச்சுட்டு செக் இன் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புற டைம்ல ஹீரோ வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு குழந்தைகிட்ட ஃபாஸ்ட்டா ஓடி போயிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் தடுக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஆஃபீசர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு, "ஓகே நான் இனிமேல்ட்டு வந்து உன்ன விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையும் வந்து, "டேய் அப்பா என்ன வந்து எப்படியாவது காப்பாத்துடா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்குது. அப்புறம் ஃபைனலா ஹீரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் குழந்தைகிட்ட, "இனிமேல்ட்டு வந்து உனக்கு 2 அப்பாடா. நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்ன நல்லபடியா பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டும் எழுந்து போயிட்ட அப்புறம், ஹீரோயின் வந்து, "ஓகே நான் இப்பவே அம்மா ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கன்னத்துல ஒரு கிஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து சீன்ல கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலா வந்து ஹீரோவுடைய அப்பாவும் வந்து இதே மாதிரி தான் சின்ன வயசுலயே வந்து அப்பாவாகிடுறாங்க. அதாவது ஆக்சுவலா ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோவுடைய அப்பாகிட்ட வந்து குழந்தைய விட்டுட்டு, "இது வந்து உன்னுடைய குழந்தை தான். நீ தான் பார்த்துக்கணும்னு" சொல்லிட்டு ஒரு தலையில ஒரு இடி விடுற மாரி ஒரு சீனோட ஜாலியான மொமெண்ட்டோட இந்த படத்த முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இது என்னுடைய 2nd வீடியோ. ப்ளீஸ் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் டப்பிங் வாய்ஸ் ஓவருக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.